ஐஃபோன்கள் அடுத்த என்ன வெர்ஷன் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர். அவர்களுடைய மின்சாதன பொருட்கள் விலை அதிகமாக இருந்தாலும் அந்த விலைக்கு தகுந்தாற் போல அதிகப்படியான குவாலிட்டி நிறைய வசதிகளை ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய பொருட்கள் அந்த டிவைசஸ்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி புதுசாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் விஷன் ப்ரோ. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட். எப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனை அது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு வியூ பண்ணுவோம். அது மாதிரி இல்லாம இது முற்றிலும் வேறுபட்டது. விஷன் ப்ரோல நாம வியூ பண்ணக்கூடிய அந்த 2 கண்களுக்கு நேரா ஒரு ஸ்டாம்ப் அளவுக்கு உள்ள சிறு திரைகள், அதோட கண்ணாடியில லேமினேட் செய்யப்பட்ட திரைகள் 23 மெகா பிக்சல். ஒவ்வொரு லென்ஸும் 23 மெகா பிக்சல். அந்த 23 மெகா பிக்சல் லென்ஸ் அதோட டிஸ்பிளே லேமினேட் செய்யப்பட்ட OLED டிஸ்பிளேக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அது போக இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ், நிறைய இன்ஃப்ராரெட் நம்ம கண்களை கவனிச்சு அதற்கு தகுந்தாற் போல வியூவை கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் சென்சார் ப்ளஸ் கேமரா சென்சார், மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர்ஸ், இது போல ஒரு அனைத்துமே மொபைல் ஃபோனும் கம்ப்யூட்டர் எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ வசதிகளையுமே அந்த ஹெட்பேண்டில் கொடுத்துறாங்க. இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா iOS பேஸ் பண்ணி இதுக்குன்னு தனியாக உருவாக்கப்பட்டது ஒரு விஷன் OS அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு OSோட பிரதானமாக பயன்படுத்திருக்கக்கூடிய சிப் என்ன மாதிரி அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்தோட M2 அப்படிங்கிற மைக்ரோ ப்ராசர் சிப் செட்டும், இன்னொன்று ஆப்பிள் நிறுவனத்தோட R1 அப்படிங்கிற ஒரு சிப் செட்டும் இதில் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய டிஷர்ட்டை கழட்டி மாட்டாமல் உள்ள இருக்கக்கூடிய